Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிஸ்ல 10ஆம் வகுப்பு தமிழுக்கான 1 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் வித் ஆன்சர்ஸோட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் புக் இன்சைட் புக் பேக் கொஸ்டின் கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்களா போதும் 15 out of 15 எடுத்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா புக் பேக் கொஸ்டின் புக் இன்சைட் கொஸ்டின் கம்பேர் பண்ணி கொடுத்து ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா, செகண்ட் அன்னை மொழியை கவிதையிடமே கணிச்சாரு, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆஃப் பெருஞ்சித்தனார், ஃபோர்த் ஒன்று பெருஞ்சித்தனார் பாடலில் பழமைக்கும் பழமையான போல் தரும் சொல்வதற்கு ஆப்ஷன் ஆ, தட் மீன்ஸ் வந்து உனக்கும் முன்னை. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் செந்தமிழ் பிரித்துல செம்மை கூட்டல் தமிழ். சிக்ஸ்த் ஒன் வந்து காய்ந்தலின் காய்ந்த தொகை சருகும் சொல்ல புக் பேக் இருக்க கொஸ்டின். வேர்க்கடலை மிளகாவிதை மாங்கடை மணி வகை பொருந்தாத ஒன்றை கண்டறிக்க அவை, தட் மீன்ஸ் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் வந்து நைன்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கிளையில் இருந்து பிரிவது சினை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக தமிழ் மாநாடு நடத்திய முதல் நாள் நமக்கு இது மலேசியா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் கவிதை இடம்பெற்ற தொடர்ந்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. கண்ணதாசன் இயற்பெயர் வந்து முத்தையா. கண்ணதாசன் முதலில் திரைப்படத்திற்கு பாடல் எழுதியான 1949. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கண்ணதாசன் வந்து சேரமான் காதலி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கவிஞன் யார் பார்த்தீங்கன்னா யானோர். காலக்கணிதம் இது வந்து மோனை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்று வடிவது. கேட்டவர் மகிழ பாடல் பாடினா பாடல் கேட்டவர். மலர்விழி பாடினால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்மொழி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர்ஸ் கொஸ்டின் நம்பர் 18 வந்து பார்த்தீங்கன்னா வினை விகுதி சேர்வதால் உருவம் தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். 19 கண்ணன் வந்தான் எவகிதன தொடர்மொழி. பொதுமொழியை தெரிஞ்ச 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொறுத்துக்கு புக் பேக்ல இருக்கிறது தான் கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றல் தெற்கு. அப்புறம் ஆப்ஷன் ஆ. தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவுக்கு எத்தனை விழுக்காடு மழை? 70 விழுக்காடு. தாய்லாந்தில் மன்னரின் முடிச்சுட்டு விழாருக்கு எப்பாடல் தாய்மொழி வைத்து பாடுகிறார்? திருவெம்பாவை திருப்பாவை. நெக்ஸ்ட் உலகம் 50 என்ற தொல்காப்பி புக்கின் சேர் கொஸ்டின். வாயு கொஸ்டின் 25 வந்து ஔவையார். நெக்ஸ்ட் 26 கிழக்கு என்பதற்கு வந்து குணக்கு என்பதன் பெயர் ஒன்று. நெக்ஸ்ட் பரிபாடல் அடி விசும்பும் வானத்தின் பெயர் வந்து புக் பேக் கொஸ்டின். விசும்பில் ஊழி ஊழி என தொடங்கும் பரிபாடல் இருந்து கீரந்தியார். ஆக்சுவலா இந்த பாடல் நீங்க கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் நல்ல குறுந்தொகை 5 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், ஓங்குனவே பரிபாடல் கம்பேர் பண்ணக்கூடியதுதான். ஸோ அடுத்து வந்து விசும் என்னன்னா வானம். நெக்ஸ்ட் வந்து விநாயகர் 31க்கு 31 நெருப்பும் வந்து குளிர்ந்த பூமி. நெக்ஸ்ட் வந்து நாகரூமி நீர் முகமது ரஃபி. நெக்ஸ்ட் வந்து வானத்திற்கான அழகு செய்வது மேகம். நாகரூமி எந்த இதழில் எழுதிய பார்த்தீங்கன்னா எழுதுறது கனையாளி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 35 மகிழ்ந்து வருமா விழித்தொடர். அறிஞரது இது வந்து வேற்றுமை தொடர்பு. நண்பா எழுது விழித்தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினியோ தொடர்ந்து உரிச்சொல் தொடர். பார்த்தீங்கன்னா தொகா நிலை தொடர் வந்து 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முறையான தடுத்து தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு. விருந்தினரை பேணுவதற்கு இன்மையில் விருந்து. அதே மாதிரி சோழ தமிழ்ச்சங்க அமைந்துள்ள இடம் வந்து அமெரிக்கா. தொல்காப்பியர் விருந்தின் பார்த்தீங்கன்னா என்னவென்று புதுமை. நெக்ஸ்ட் அல்லில் ஆயனம், இது புக்கின் செய்த நற்றினை. நெய்தல் நடத்தக்கூடிய பானங்களை வரவேற்றுனா பார்த்தீங்கன்னா மீன் கறியும் உணவும். நெக்ஸ்ட் காசி காண்டம் என்பது காசி நகரத்தை பெருமையை பாடணும். காசி காண்டத்தின் இல்லொழுக்க பற்றிய எத்தனை பாடல்னா 17வது பாடல். நெக்ஸ்ட் பார்த்தா கொற்கையின் அரசன் அதிவீர ராமபாண்டி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். விநாயகன் 49 உப்பிலாக்கூழ் இட்டாலும் உண்பதுக்கு அமிர்தம் ஆகும் என்று குறிப்பிடுவது விவேக சிந்தாமணி. நெக்ஸ்ட் அருகுற என்பதன் பொருள் வந்து அருகில். விருந்தோமல் செய்யும் இல்லறவர்களுக்கு பண்புகள் வந்து 9. முத்துக்குமார் சாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் வந்து குமரகுருபர். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. மீனாட்சி பிள்ளை தமிழ் அதே மாதிரி சகலகலாவல்லி மாலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருவாரூர் உம்மணிக்கோள் முதலிய நூல்களை இயற்றுவது குமரகுரு. பிள்ளைத்தமிழ் இடம்பெற்றுள்ள பருவங்கள் 10. ஆண்பார் பிள்ளைத்தம் பெண்பார் கம்பேர் பண்ணக்கூடிய பிள்ளைத்தனம் 10. நெக்ஸ்ட் கிண்கிணி காலில் எழுது. குண்டலமும் குலைக்கதம். என்ற உறுப்பு வெளிப்படையாக வந்த எண்ணுமை, மறைமுகம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தொகை. நன்மொழி என்பது பண்பு தொகை, பிரித்தால் மை வரக்கூடியது. தொகை நிலைத்தொடர் வந்து 6, தொகா நிலைத்தொடர் வந்து 9. தொகை நிலைத்தொடர் 6, தொகை 6, தொகா 9. காலம் கரைந்த பெயரச்சும் இணைத்தொகை. தாய் செய்ய தாயும் செய்யும் என்ற மறைமுகமாக அது உண்மை தொகை. உயிரினும் மேல கருதி பாதுகாக்கிறது ஒழுக்கம். ஒரு பொருள் அதனுடைய தொடர்பை மற்றொரு பொருள் ஒப்பிட்டு கூறுவது ஓமையணி. நச்சுப்படாதன்னு சொன்ன ஓமையணி தான் கம்பேர் பண்ணும். நெக்ஸ்ட் கீழ்பண்ண எந்த இலக்கியம் பிறமொழி படிப்பினை தமிழில் படிப்பின கம்பேர் அண்ட் புக் பேக் கொஸ்டின். ரவீந்திரநாத் தாகூர் மொழியில் எழுதிய கவிதையின் தொகுப்பான கீதாஞ்சலி சொல்வது வங்காள மொழியில் ஆங்கில மொழி மொழிபெயர்த்தார். உலக நாகரிக வளர்ச்சிக்கு பொருளியல் மேம்பாட்டு மொழிபெயர்ப்பு காரணமாக கூறியுள்ள ஜெகநாதன். ஆப்ஷன் ஆ.
68வது கொஸ்டின் கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பு பயன்கள் என்ன? அதே மாதிரி டெலி என்பது வந்து தொலை. இடைக்கால பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்கால அன்பு செய்தவர் இறைவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் 71வது கொஸ்டின் திருவிளையாடல் பாடலின் எண்ணிக்கை வந்து 64. வேப்பமலை அணிந்த மன்னன் பார்த்தீங்கன்னா பாண்டியன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவிளையாடல் காண்டங்களின் எண்ணிக்கை 3. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ண முடியுது. 73வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஓப்பின் காரணமாக அக்ரிணி உயிரினை பார்த்தீங்கன்னா திணை வழிபவம். படற்கை பெயரை குறிப்பது அவர். இதில் மார்க் பண்ணியிருக்க 1 மார்க் டவுட் இருந்தால் ரெஃபர் பண்ணிக்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஃபுல்லாக கலைச்சொற்கள். இதுக்கு ஆன்சர் எழுதலை, ஏன்னா இதில் கம்பேரிசன் கலைச்சொற்கள் தமிழ் எண்கள் எல்லாமே டைரெக்டாக புக் பேக்கில் இருந்தால் கூட புதிரை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லை கண்டுபிடி புதிரை விடுவிக்க பழமொழி அளவுக்கு மீறும் அமிர்தம் நஞ்சு விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்களின் பெயர்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் தல் அல் கை அந்த கான்செப்ட் வச்சு தான் கம்பேர் பண்ணக்கூடிய. ஸோ ஓவராலா இதில் 100 ஒரு மதிப்பெண் உண்டாக்கணும், ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது புக் பேக்கில் இருக்க 1 மார்க் கொஸ்டின். ஸோ பலவல் திட்டம் கம்பேரிசன் பண்ணும்போது வினாயன் 1லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காலக்கணிதம் இடம்பெற்ற நூல் நிகழ்ந்தால் என் மனம் இருந்து விடாது. காய்ந்தேலின் காய்ந்த துங்க சருகும் சண்டும். என் தமிழ்னா என் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. அதே மாதிரி கேட்டவர் மகிழ பாடுவன்னா பாடல் கேட்டவர். வேர்க்கடலே மிளகாவிதமாக மணி பெயர் வகை ரொம்ப முக்கியமான. நெக்ஸ்ட் இயல் 2 தான் மறிப்பாடல் அடியில் விசுமலிசம் வானத்தையும் பேரொழியும். இந்த செய்தி 1, 3 ஆகியன சரிதான். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்குதான். மகிழ்ந்து வருமா என்பதுதான் விழித்தொடர். அறிஞர்னா வேற்றுமை உறுப்பு. 3வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா முறையான தொடர்ந்து தமிழர் பண்ண வாழ்க்கை தனித்தினம் வந்து காலையில் அணிவது கிண்கிணி. காசி காண்டம் என்பது காசி வந்து பெருமை பாடநூல். விருந்து இன்மையில் விருது நன்மொழி பண்பு தொகை. இயல் 4 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கீழ்கண்டோடு எந்த இலக்கியம் பிறமொழி படிப்பினை தமிழ் வந்து கம்பராமாயணம். இடைக்கால பாடலை இகழ்ந்தவர் மன்னர், இடைக்கால அன்பு செய்த இறைவன். ஓப்பின் காரணம் அக்ரிணியை உயர்தினியாக கொள்வது பற்றி திணை வலுவம். இது ரவீந்திரநாத் தாகூர் வங்காள இது புக் பேக் கொஸ்டின். படற்கை அவர். நெக்ஸ்ட் இந்த பார்த்தா போராட்ட பண்புடைய வளர்ந்த கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன கொடுத்தா இப்பாடல் அடியில் குறிப்பிடப்பட்ட நிறுத்தங்களை பழுப்பு. தூக்கு மேடை என்னும் நாடகத்தின் பாராட்டு விழாவில் தான் கலைஞர் என்ற சிறப்பு பேர் வழங்கப்படும். தொடர்கான வினாவில் கலைஞர் என்ற சிறப்பு பேர் எப்போது வழங்கப்பட்டது? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி சித்திரை வைகாசினா இளவேன சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி 2 மாதம் பிரிச்சுட்டீங்கன்னா இளவேநீர் முதுவேநீர் முன்பனி பின்பனி கார்காலம் குளிர்காலம். ஸோ இதில் கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். குளிர்காலத்தை எப்பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள். சரியான அகரவசம் உழவு ஏர் மண் மாடு. தமிழினத்தை ஒன்றுபடுத்திய மாப்போசி ரொம்ப முக்கியமான சிலப்பதிகாரம். நச்சிலைவேல் கோக்குவதை நாடு சொன்ன சேர நாடு சோழ நாடு. இரு நாட்டார் தும்பைப்பு வச்சுடி பண்ண வலிமை நிலைநாட்டார். ஸோ மாலவன் கொண்ட திருப்பதியும் திருத்தணியும். ஸோ அதே மாதிரி மேன்மை தர மரமாக கருது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. நெக்ஸ்ட் உலகமே வருமுற்ற கொடுப்பான் அதிகம் பெருஞ்சாத்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் ஒரு சிறு இசை. பூக்கை குவித்து போயிடும் கருணையின் எலிசபெத்துக்காக. சிலப்பதிகாரத்துக்கு மணிமன் அமைந்த பாவினும் அகவற்பா. நெக்ஸ்ட் பாடல் கொடுத்து வினாங்க தென்னன் மகளே. இது வந்து பாண்டிய மன்னனோட கான்செப்ட்ல சொல்லக்கூடியது 10 பாட்டு நூல் தென்னன் இன்னரும் பண்பு தொகை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வந்து பாவலர் பெருஞ்சித்திரன் எழுதிய பாடல் தான். கணிச்சார் கம்பேர் பண்ண அன்னை மொழியோட கான்செப்ட்ல இருக்கிறது. அடுத்த பாடல் வினா வந்து கண்ணதாசன் எழுதிய வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடலை கொடுத்துருக்காங்க. கவிஞர் பூமியாக கொடுப்பது வண்டு. அதே மாதிரி பாடல் பெற்ற கவிதை என்பது காலக்கணிதம் மோஸ்ட் இம்பார்ட்டன். விசுமுனாவே பரிபாடல். ஸோ கேரந்தியார் எழுதப்பட்டது அது நயம். அதே விசுமுன்னா வானுகம்னா. விருந்தினர் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக காசி காண்டத்தை பெயர்கள் சொல்லும்போது 8 பெயர்கள் 9. தொழிற்பெயர் செப்பல் தல் அல் வந்து தொழிற்பெயர். அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து கொடுத்துருக்காங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளைக்கு குமரகுரு எழுதப்பட்டது குண்டலமும் குலைக்காத என்னன்னு குண்டலம் குலைக்காத உண்மை தொகை. ஸோ இது குகன் வந்து முருகப்பெருமான சொல்லக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல்னா திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீ பவனம் எழுதுனா கடம்பவனம் கம்பேர் பண்ணுங்க. அடுத்து வந்து கம்பரால் எழுதக்கூடிய கம்பராமாயணத்தோட கான்செப்ட் கொடுத்தது. கம்பர்னு சொல்லும் போது கம்பர் எழுதிய நூல்கள் நல்லா படிச்சு வச்சுங்க. சடகோபரந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கு ஏர் எழுவது சிலை எழுவது நல்லா படிச்சு. இயல் 6 பகர்வனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகர்வம். இதுல வந்து நெய்பவர் காருகர்னு நெய்பவர். இதுல நாங்கள் உங்களுக்கு தெரியும் வாசவர் பாசவர் பல்லின விளைஞர் உமனர். ஸோ இது எல்லாமே நீங்க படிக்கணும். பாசவர்
வாசவர் அந்த கான்செப்ட்ல கொடுத்த நறுமண பொருட்கள் விற்கிறவங்க யாரு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புலால் அந்த கான்செப்ட்ல இருக்கிறது யாரு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பரிவோட ஒவ்வொரு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடம்பெற்ற சிலப்பதிகாரம். அடுத்த பாடம் முத்தொள்ளாயிரம் வினைத்தொகை. தட் மீன்ஸ் வந்து கொல் யானை, கொல்லும் யானை, கொன்ற யானை, கொல்கின்ற யானை சொல்றது 3 காலத்துக்கும் வினைத்தொகை. கிள்ளி வந்து சோழ மன்னன். இது பார்த்தா மோனை வந்து நாவலோ நாளோதை கம்பேர் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் எழுதப்பட தேம்பாவணி. இதுல ஒரு கொஸ்டின் கேட்ப, தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி என்றும் தேன் போன்ற பாடல், அதே மாதிரி வாடாத பூ மாலை என்றும் தேன் போன்ற தேன் கூட்டல் பா கூட தேன் பார்த்தீங்கன்னா தேம்பாவணி ரெண்டா பிரித்து சொல்லக்கூடியது. வீரமாமுனிவர் இயற்பெயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவரோட பேர் கான்ஸ்டன்டி ஜோசப் பெஸ்கின் கம்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பூக்கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேக்கல் படுக்கைன்னு கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ ஓவராலா இதுல பார்த்த இந்த எல்லா 1 மார்க்குமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்மான கொஸ்டின் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நிறைய பேர் கேட்குற ஸ்டடி மெட்டீரியல். ஸோ நம்ம வந்து ஃபுல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 8 மார்க் கொஸ்டின்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் எஸ்டிசி. 10ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா படிச்சு எழுதி பாருங்க. எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறையும். ஸோ எப்படி இங்கிலீஷுக்கு ஃபாலோ பண்றீங்க அதே மாதிரி தமிழுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இருக்கிற டைம் சரியா பயன்படுத்திங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the half-yearly exam. All the best. Okay, thank you. Bye.